ஹாய், திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பவர் ஆஃப் அட்டானி அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ஸ் டீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சட்டம். இதை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த பவர் ஆஃப் அட்டானி அப்படிங்கிறது ஒரு அட்டானி ஒரு ஏஜெண்ட்டை ஒரு பொறுப்பாக ஒப்படைக்கிறது நம்பி. அதாவது கார்டியன்ஷிப் போகணுன்னா கோர்ட்டுக்கு போகணும். இது ஒரு ட்ரஸ்ட் பண்ணி ஒருத்தர்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறது. அதாவது முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க, வயசானவங்க அவர் நண்பர்கிட்டையோ இல்லை அவருடைய சொந்தக்காரங்ககிட்டையோ ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒப்படைக்கிறது தான் பவர் ஆஃப் அட்டானி டீட் போடுவாங்க. அப்புறம் வெளிநாட்டில் உள்ளவங்க இங்கே ஒரு செயலை செய்யணும், சட்டப்படியான செயலை செய்யணும் அப்படின்னா அந்த டீடை பவர் ஆஃப் அட்டானி டீடை ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. இந்த பவர் ஆஃப் அட்டானி அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா அதாவது அட்டார்னி ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஒரு வேலையை கொடுப்பது தான் பவர் ஆஃப் அட்டானி. அட்டார்னி வேலையை கொடுப்பாரு, ஏஜெண்ட் அப்படிங்கிறவர் வேலையை செய்வார். அதாவது இப்போ மகன் வெளிநாட்டில் இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, தந்தையை வீடு வாங்க சொல்கிறாரு அப்படின்னா அவர் பவர் ஆஃப் அட்டானி ரெடி பண்ணி வெளிநாட்டில் ரெடி பண்ணி அங்கே நோட்டரைஸ் வாங்கி அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே அனுப்பி அதுக்கப்புறம் அதை பவர் ஆஃப் அட்டானியை ரிஜிஸ்டர் பண்ணி ஆன் பிஹாஃப் ஆஃப் பவர் ஆஃப் அட்டானி ஆன் பிஹாஃப் ஆஃப் அதாவது வெளிநாட்டில் இருக்கிற மகனுக்கு பதிலாக தந்தை வாங்குவார். ஆனால் தந்தை வாங்கினாலும் மகனுடைய சொத்து தான் அது. அவருக்கு பதிலாக செய்கிறாரு, இவர் இயலாது அப்படிங்கிறதுனால வெளிநாட்டில் இருக்கிறதுனால தந்தை செய்கிறாரு. இங்கே உள்ளவங்க உடம்பு சரியில்லாதவங்க அவங்களுடைய மகனையோ இல்லை மகளையோ இல்லை நண்பரையோ ஒரு செயல் செய்யணும் அப்படின்னு நான் அந்த பவர் ஆஃப் அட்டானி டீட் கொடுப்பாங்க. பவர் யார் வாங்குகிறாங்களோ அவங்க ஏஜென்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ இன்கேஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஒரு வயதானவர் உடம்புக்கு முடியலை, சொத்து நிறைய இருக்குது, ரெண்ட் கலெக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதுக்கு டேக்ஸ் பே பண்ணணும், அப்புறம் ஒரு ஏதாவது கேஸ் ஃபைல் ஆனால் அதை அவர் கண்டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா முதியவர் அவருடைய மகனுக்கோ மகளுக்கோ நண்பனுக்கோ யாருக்காவது அந்த பவர் கொடுப்பாரு. எனக்கு பதிலாக நீ இதை செய், இந்த டேக்ஸ்லாம் நீ பே பண்ணிக்கலாம், நீ வாடகை வசூல் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த வாடகை வசூல் பண்ணி அவர்கிட்ட தான் கொடுக்கணும். இவர் ஒரு ஏஜெண்ட்டாக செயல்படுறது தான் பவர் ஆஃப் அட்டானி உடைய ஒரு சிறப்பு. இந்த பவர் ஆஃப் அட்டானி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு விதம். ஒன்று வயசானவங்க இங்கே இருக்கிறவங்களுக்கு பயன்படும், இன்னொன்று வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பயன்படும். இந்த பவர் ஆஃப் அட்டானியை நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா, பவர் ஆஃப் அட்டானி பிஓஏ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பவர் ஆஃப் அட்டானியில் 3 வகைப்படும். அதாவது ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டானின்னு ஒன்று இருக்குது, ஸ்பெஷல் ஆர் லிமிட்டட் பவர் ஆஃப் அட்டானின்னு ஒன்று இருக்குது, என்டியூரிங் ஆர் கண்டினியூயிங் பவர் ஆஃப் அட்டானின்னு ஒன்று இருக்குது. ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டானின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக பட்டா சிட்டா நிலங்கள் வாங்கும்போது அதனுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்குறதுக்கு, கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்குறதுக்கு, அதுக்கப்புறம் கேஸை கண்டெஸ்ட் பண்ணுவதுக்கு, இது மாதிரி நிறைய ஒரு ஜென்ரலாக ஒரு பவர் ஆஃப் அட்டானி ஒன்று உண்டு. ஸ்பெஷல் ஆர் லிமிட்டட் பவர் ஆஃப் அட்டானி அப்படிங்கிறது சொத்தை விற்கிறதுக்காக ஒரு லிமிட்டடாக ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பீரியட் டைமுக்குள்ளே தான் இது பவர் ஆஃப் அட்டானி இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. அந்த பவர் ஆஃப் அட்டானி அந்த லிமிட்டட் டைமில் முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அந்த பவர் ஆஃப் அட்டானி முடிஞ்சிடும். என்டூரிங் பவர் ஆஃப் அட்டானி ஆர் கண்டினியூயிங் பவர் ஆஃப் அட்டானின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மென்டலி இன்கேப்பபிளாக இருக்கிறவங்களுடைய சொத்துக்களை பராமரிப்பது, அவங்களுடைய அஃபேர்ஸை பராமரிப்பதுக்காக அந்த பவர் ஆஃப் அட்டானி எளிதுவே ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. பவர் ஆஃப் அட்டானி அப்படிங்கிறது சட்டப்படி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்.
என்ன வெளிநாட்டில் இருந்து யாராவது இங்கே உள்ளவங்களுக்கு பவர் கொடுக்குறாங்க அப்படின்னா வெளிநாட்டில் எழுதி அங்கே நோட்டரைஸ் வாங்கி அங்கே எம்பசியில் வந்து சீல்லாம் வாங்கி அதன் மூலியமாக வந்து இங்கே கொடுத்து இங்கே உள்ள ஏஜெண்ட் வந்து, அதாவது ஏஜெண்ட்டுங்கிறவங்க வந்து யாரானாலும் இருக்கலாம், அதாவது சொந்தக்காரங்க இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், பையனாக இருக்கலாம். அவங்க வந்து இங்கே உள்ள ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அந்த பவர் ஆஃப் அட்டார்னியை கொண்டு போய் ரிஜிஸ்டர் பண்ணணும். இதுதான் வந்து பவர் ஆஃப் அட்டார்னி. பவர் ஆஃப் அட்டார்னி மூலியமாக வந்து சொத்துக்களை வாங்கலாம், ஆனால் வந்து பவர் ஆஃப் அட்டார்னி மூலியமாக சொத்துக்களை விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து தீர்ப்பு கொடுத்துருந்தது. ஏன்னா வந்து இப்போ அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணி பவர் ஆஃப் அட்டார்னி மிஸ்யூஸ் பண்ணி வந்து சேல் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறதுனால. அதாவது பவர் ஆஃப் அட்டார்னி இங்கிலீஷில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, the power of attorney is a legal document that allows someone to act on behalf of you. You, the person giving the power of attorney, are known as the donor, and the person you name is known as the attorney. The power of attorney gives the attorney specific authority to do certain things, such as managing your finances, property, or medical decisions. A power of attorney can be helpful for older people or others who want to choose someone they trust to act on their behalf when they are unable to. Without a power of attorney, a friend or a family members may need to go to court to have a guardian appointment, which can be expensive, lengthy and public. அதாவது டிஃபரன்ஸ் ஆஃப் பவர் ஆஃப் அட்டார்னின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டார்னி grants broad authority to handle a wide range of principals affairs. Specific or limited power of attorney ஒன்று gives the attorney authority for a limited task or for a specific period of time. Enduring and continuing power of attorney allow the attorney to continue acting for you if you become mentally incapable of managing your affair அப்படிங்கிறது தான். அதாவது 3 பவர் ஆஃப் அட்டார்னி இருக்குது. ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டார்னி, ஸ்பெசிஃபிக் ஆர் லிமிட்டட் பவர் ஆஃப் அட்டார்னி, என்டியூரிங் அண்ட் கண்டினியூயிங் பவர் ஆஃப் அட்டார்னி. இனி இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா, the power of attorney must be signed and witnessed by 2 individuals who are not the immediate family members-ஆக இருக்கணும். The witness signature must be notarized. The power of attorney must also be submitted in 2 sets, and original for attestation and a photograph of office record. என்ன இப்போ வந்து நம்ம வந்து பவர் ஆஃப் அட்டார்னியில் வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ண முடியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் அட்டார்னி மூலயமா ஒரு சொத்தை வந்து வாங்கிக்கலாம், சேல் பண்ண முடியாது. The Supreme Court of India ruled that a power of attorney cannot be used for the sale of immovable property. Sales transaction must be done through registering a sale deed to ensure authenticity and legality. Power of attorney can authorize the action but not replace the actual transfer of property rights அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பவர் ஆஃப் அட்டார்னி அப்படின்னா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வந்து ஒருத்தரோட இயலலை அப்படிங்கும்போது அவருக்கு தெரிந்தவருக்கு வந்து ஏஜெண்டாக நியமனம் பண்ணி அவரை வந்து அவருக்கு பதிலாக ஒரு சேலை செய்ய சொல்வது தான் வந்து பவர் ஆஃப் அட்டார்னி. வெளிநாட்டில் இருக்கிறவர் இங்கே உள்ளவரை ஒரு ஏஜெண்டாக அப்பாயிண்ட் பண்ணி அவரை வந்து ஒரு செயலை வந்து செய்ய சொல்கிறது தான் பவர் ஆஃப் அட்டார்னி. ஏன்னா வெளிநாட்டில் இருக்கிறவர் இங்கே வந்து ஒரு சொத்தை விற்கணும், இல்லை ஒரு செயலை செய்யணும், இல்லை ரெண்ட் கலெக்ட் பண்ணணும், ஒரு டிசிஷன் மேக் பண்ணணும், கவர்மெண்ட் அத்தாரிட்டியில் வந்து சில ஃபார்மாலிட்டிஸை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து அவரால் வந்து போயிருக்க முடியாது. அதனால் வந்து இந்த பவர் ஆஃப் அட்டார்னி வந்து உதவி செய்யுது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பவர் ஆஃப் அட்டார்னி அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். ஒருத்தரால் ஒரு செயலை செய்ய முடியலைன்னா ஒருத்தரை நம்பி அவர் வந்து செய்வார், அவர் நமக்கு நம்பிக்கைக்கூடியவர்னா அவருக்கு வந்து அந்த செயலை செய்கிறதுக்கு ஒரு சான்றிதழாக வந்து டீடாக வந்து கொடுக்குறது தான் பவர் ஆஃப் அட்டார்னி. மிக்க நன்றி, வணக்கம்.